வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய தாய் அந்த எதிர்ப்பான நேரத்திலையும் ஒரு குழந்தைய பெற்று, வேதம் சொல்லுகிறது 3 மாதம், அந்த 3 மாதம் அந்த குழந்தைய ஒளித்து வைத்திருந்தாள். நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கும் போது, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுத்து இப்போ 3 மாதம் அந்த பிள்ளைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அரவணைப்பை அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைய காப்பாற்றி, அது சத்தம் போடுறதுக்கு முன்னாடியே அதற்கு பால் கொடுத்து அதனுடைய வாயை அப்படியே பொத்தி, ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதா தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய தூக்கி ஒன்று கொன்று போடுவாங்க, இல்லை நைல் நதியில் போடுவாங்க. அதனால 3 மாதம் வரைக்கும் அதை தன்னுடைய கைகளிலே ஒளித்து வைத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அதை ஒளித்து வைக்க கூடாமல் அப்படின்னா ஒரு சூழ்நிலை வருது. என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அந்த பிரச்சனையை அவங்க கையாண்டாங்க, அது வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை அவங்க சமாளிச்சிட்டாங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதோட போராடலை, இல்லை அதற்காக வருத்தப்படலை, அதையே நினைச்சு தன்னுடைய சரீரத்தை சிக்காக்கி கொள்ளலை. அதற்கு மாறாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரச்சனையை என்ன பண்றாங்கன்னா அப்படியே கர்த்தரிடத்துல கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. சரி, என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு நாணற் பெட்டிக்குள்ளே வைத்து அந்த நைல் நதியில அனுப்பி விடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளால சில பிரச்சனைகள் சமாளிக்கிற வரைக்கும் நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா இந்த மோசையினுடைய தாயை போல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு காலகட்டம் தாண்டும் போது அதையே நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. இப்போ அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், ஒரு 3 மாதம் அழகான குழந்தைய காப்பாற்றி, ஏற்கனவே 10 மாதம் வயிற்றுல சுமந்து பத்திரப்படுத்தி, அதற்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து அதை திரும்பவும் 3 மாதம் பத்திரப்படுத்தி, இப்போ அவங்க மனசு என்ன சொல்லும், 13 மாதம் இந்த குழந்தைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், விடுகிறதற்காக கஷ்டப்பட்டேன், நைல் நதியில் போடுறதுக்காக கஷ்டப்பட்டேன், நாணற் பெட்டியில் வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டேன். அவங்க மனசு எந்த அளவிற்கு சஞ்சலப்படும். ஆனால் அவங்க ஒரே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், எது நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு தன்னுடைய அந்த பிரச்சனையை இப்ப தான் கையாள முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு அமைதியா கையை கட்டி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இறங்கலாம், நம்ம தாழ்ந்து போகலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கலாம், நம்ம அதுக்காக ஓடலாம், உழைக்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா இப்போ நம்முடைய கண்ட்ரோல் மிஞ்சி அது நம்முடைய லிமிட்டை தாண்டி நம்ம போகும்போது அதை திரும்ப நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம்னா நம்ம நிறைய பேர் மன அளவில் பாதிக்கப்பட்டுருவோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அதனால சில பிரச்சனைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கையாளுறதற்காக நம்ம கையில தருவார். எப்படி அந்த குழந்தைய 3 மாதம் ஒளித்து வைக்கக்கூடிய பலனை யார் தந்தான்னா, கர்த்தர் தான் தந்தார். 3 மாசம் வரைக்கும் அந்த குழந்தை சத்தம் போட நினைச்சா சத்தம் போட்டிருக்கலாம், யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தான் அந்த பலன் தந்தார். ஆனா இப்ப அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, செய்ய முடியாத உடனே இந்த மோசையினுடைய தாய் எடுத்த பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனால நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், நான் யாருடைய கரத்துல கொடுப்பேன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு கர்த்தருடைய கரத்துல கொடுத்து கையை கட்டி வேடிக்கை பார்க்கும்போது ஆண்டவர் இப்பொழுது அந்த இவங்க கையை விட்ட உடனே நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த குழந்தைய கையில எடுத்தார்.
நான் நம்புறேன், நீங்க என்னைக்கு அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொடுக்குறீங்களோ, நீங்க என்னைக்கு விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறீங்களோ, நீங்க என்னைக்கு அந்த பிரச்சனையை கர்த்தர் கரத்துல கொடுத்து நீங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தைரியத்துக்குள்ள வர்றீங்களோ, நீங்க கையை விடுவீங்க, அவர் கையை நீட்டி தன்னுடைய கையிலே அந்த சூழ்நிலையை வாங்கி அதற்கு பிறகு மோசையை நடத்தின தேவன் உங்களுடைய சூழ்நிலையையும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, இந்த மோசையினுடைய தாயை போல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா, சரி இனி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்த்தேன், இப்போ என்னுடைய சரீரத்திற்கே அது ஆபத்தா முடியுது, என்னுடைய தூக்கத்துக்கே அதுக்கு ஆபத்தா முடியுது, என் லைஃபுக்கே அது பிரச்சனையா முடியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னா வேடிக்கை பார்க்க போறேன், நீங்க என்ன செய்றீங்களோ அது கண்டிப்பாக நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க, கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க. நான் நம்புறேன், நீங்க அந்த காரியத்துல செய்ததை விட ஆண்டவர் அந்த காரியத்தை பொறுப்பெடுக்கும் போது பெரிய காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அந்த மோசையை கையிலே எடுத்த தேவன் உங்க பிரச்சனையை, சூழ்நிலையை கையிலே எடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்க கையிலே இருக்கிறத விட அவருடைய கையிலே போகும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு உண்டாகும், அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாகும். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தரை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும். என்ன பலன் தாரும் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை அப்பா கையில கொடுத்துட்டு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எது நடந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஒரு டைம், எது நடந்தாலும் பரவாயில்ல, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தது மாத்திரமல்ல அதை விட பெரிய காரியத்தை செய்வான். அப்போ மனுஷனால சிலது முடியும். அதான் மனுஷனுடைய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கண்ட்ரோல்லே கொடுத்திருக்கிறார், நம்மளாலே அதை செய்ய முடியும். ஆனா ஒரு காலகட்டம் வரும். என்ன காலகட்டம் வரும் அப்படின்னா, நம்மளால செய்ய, சொல்லுங்களேன், நம்மளால செய்ய முடியாது, நம்மளால அதை பண்ண முடியாது. ஆனா நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும் அப்படின்னா, அதை அவர் கரத்துல கொடுத்துட்டு நாம் வேடிக்கை பார்க்கணுன்ற ஒரு ஞானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன தெரியுமா? எல்லாத்தையும் இழுத்து போட்டு யாரு தான் செய்வோம்? சொல்லுங்களேன். நம்ம நிறைய பேர் நம்ம தான் செய்வோம். நம்ம தான் என்னமோ ரொம்ப அதிகமா பாடுபடுற மாதிரி. ஆனா அது ஒரு காலகட்டத்தில் அந்த ஞான குறைவு இருக்கலாம். ஆனா இனி உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதான் பெர்க்மன் செய்யா பாடும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டை பாடுகிற, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அதுல எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க தேற்றினீரே, எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே. அப்புறம் அதுல சொல்லணும், எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம முதலாளி ஆகக்கூடாது. யாரை தான் முதலாளி ஆக்கணும்? முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? முதலாளி யாரு, வேலைக்காரர் யாரு? வேலைக்காரருக்கு கரெக்டா 5 மணி ஆயிடுச்சுன்னா வேலைக்காரர் என்ன பண்ணுவாரு? வேலை கடந்தா என்ன, கடக்கல்லா என்ன, பூட்டுனா என்ன, பூட்டலைன்னா என்ன, திருடுனா என்ன, வருமானம் வந்தா என்ன, வரலன்னா என்ன, எந்த கவலையும் இல்லை. 5 மணிக்கு டான்னு 5 மணி ஆச்சா, சார் கிளம்புறேன் சார் நான். ஆனா முதலாளி அப்படி இல்லை. முதலாளி என்னவா இருக்கணும் அப்படின்னா, பூட்டுனியாப்பா,
இன்னைக்கு வருமானம் எவ்வளோப்பா வந்திருக்குது, இன்னைக்கு இந்த பணம் எல்லாம் கட்டுனீங்களாப்பா, அந்த ஈபி அந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணீங்களாப்பா, இது யார் அப்படின்னா எஜமானன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யார் எஜமானனா இருக்கணும்? அவர் எஜமானனாகவும் நான் யாராகவும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அவரை வேலைக்காரனாகவும், நீங்க வேணா போய் படுத்துக்குங்க ஆண்டவரே, நீங்க போய் வேணா கதவை சாத்திட்டு போங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்குது. ஆமா, நம்ம என்னன்னா ஆண்டவருடைய காரியத்தையும் நம்ம நிறைய பேர் இழுத்து போட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்கலாம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கவலைப்படுறவங்களாலும் அல்ல, பிரயாசப்படுகிறவங்களாலையும் அல்ல, அப்படியே என்ன நடக்குமோன்னு பயப்படுகிறவர்களாலையும் அல்ல. யாரால் ஆகும்னா கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் ஆகும். இப்போ மோசையை கையில எடுங்க. மோசை என்ன மோசை எல்லாரும் இப்ப கையில எடுக்க போறோம். என்ன மோசைன்னா என்ன? மோசை அப்படின்னா அவங்களுக்கு மோசை, உங்களுக்கு என்னன்னா எந்த பிரச்சனைய கையாள முடியலன்னு திணறிட்டு இருக்கீங்களோ, அது கடனா இருக்கலாம், அது வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது உங்க பிள்ளையா இருக்கலாம், எல்லாத்தையும் இப்ப கையில எடுத்து எங்க விட போறோம்? கேட்கல? மோசையினுடைய அம்மா நைல் நதியில விட்டது போல இனி என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க பாத்துக்குங்க. ஆனா நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு இங்க இறக்கி வச்சுட்டு, இல்ல வீட்டுல இருந்து இறக்கி வச்சுட்டு அங்க வாசலுக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் திரும்பவும் தூக்கி என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு பழக்கம். என்ன பழக்கம் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம சுமந்தே பழகிட்டோம். அதான் ஒரு சம்பவம் கூட சொல்வேனே. ஒரு அம்மா தலை மேல ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வழியில நின்று இருந்தாங்களாம். ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த பக்கமா போனவர், அம்மா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என் மாட்டு வண்டி சும்மா தான் போகுது, நீங்க வேணா ஏறி உட்கார்றீங்களான்னு கேட்ட உடனே நல்லது சாமி அப்படின்னு ஏறி உட்கார்ந்தாங்களாம். ஏறி உட்கார்ந்து கொஞ்ச தூரம் மாட்டு வண்டியை ஓட்டும் போது பின்னாடி சத்தம் கெட்டுச்சான், உஸ் உஸ்ன்னு சத்தம் கேட்டான். ஏமா நீ அப்பதான் கஷ்டப்பட்டு இருந்த, உன்னுடைய பாரத்தை தான் நான் இறக்கி வச்சேன், இன்னைக்கு நீ என்ன உசு உசுன்னு இருக்க அப்படின்னு, எனக்கு கழுத்து வலிக்கும் இல்ல அப்படின்னுச்சாமா. திரும்பி பார்த்தா அதே பாரத்தை தலையிலே சுமந்துட்டு இருந்தாங்களாமா. இவர் திரும்பி பார்த்து, ஏமா நீ சுமக்க கூடாதுன்றதுதான் உன்னை வண்டியில ஏத்தன, நீ சுமந்துட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே, இந்த மாடு எத்தனையத்தான் சுமக்கும்னு கேட்டாங்களாமா. மாடு ஒன்னையும் சுமக்குது, என்னையும் சுமக்குது, என்னுடைய சுமையும் இனி அது சுமக்கணுமா, அதனால அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் சுமந்தேன்னு சொல்லிச்சாமா. உடனே இந்த ஐயா சொன்னாங்களா, அம்மா நீ சுமக்கிற வெயிட்டையும் சேர்த்தா எது சுமக்குது, அதனால நீங்க இப்போ சுமக்கிறது பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அப்போ நம்ம நிறைய பேரு ஏசப்பா நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமந்துட்டு இருக்கிறாரு, நம்ம எக்ஸ்ட்ரா தேவையே இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க, சத்தமா சுமந்துட்டே இருக்கிறோம். அதனால நான் நம்புறேன், நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை என்னையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதை ஃப்ரீயா விடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆண்டவர் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். ஆண்டவரே இனி நீர் பார்த்து கொள்ளுவீர், இனி நீர் பார்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சூழ்நிலைக்கு என்றைக்கு நம்ம வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் கையிலே எடுப்பாராக. அந்த தைரியத்தை ஆண்டவர் தரும்படியாய் கையை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா, எல்லாரும் கையை உயர்த்தி அந்த தைரியத்தை உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தர முடியாது. சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் அந்த தைரியத்தை எனக்கு தரணும், என்னால விட முடியல ஆண்டவரே, என்னால அதை விட்டுட்டு தைரியமா இருக்க முடியல ஆண்டவரே, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு என்னால சந்தோஷப்பட முடியல, ஆனா எனக்கு ஒரு கிருபை இன்றைக்கு தருவீராகப்பா ஆண்டவரே. அந்த காரியத்தை உங்க கையில கொடுத்துட்டு நான் தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பலனை சொல்லுங்க ஆண்டவரே
அந்த பலனை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.